வடமாநில தொழிலாளிக்கு நடந்த வன்கொடுமை, கணவர் கண்முன்னே நிகழ்ந்த கொடூரம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருகிறது என்று எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து விமர்சித்து வருகிறார்கள். பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் தமிழக முதலமைச்சர் சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். இது தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இருப்பினும் குற்றங்கள் குறைந்தபாடில்லை. திருப்பூரில் வடமாநில பெண் ஒருவர் கணவர் கண்முன்னே வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தற்போது பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டை நோக்கி அன்றாடம் வட மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற தொழில் வளர்ச்சி மிக்க மாவட்டங்களில் வடமாநில தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இந்த நிலையில்தான் ஒடிசாவைச் சேர்ந்த ஒரு குடும்பம் வேலை தேடி திருப்பூர் வந்த நிலையில் இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருப்பூர் பனியன் நிறுவனத்தில் வேலை தேடி ஒடிசா மாநிலத்தில் இருந்து 27 வயதுடைய பெண் தன்னுடைய கணவர் மற்றும் 3 வயது பெண் குழந்தையோடு பிப்ரவரி 17ஆம் தேதி ரயிலில் திருப்பூர் வந்துள்ளார். திருப்பூரில் பல இடங்களில் வேலை தேடி அலைந்த போதும் எங்குமே வேலை கிடைக்காத நிலையில் புஷ்பா ரயில்வே சந்திப்புக்கு அருகே நின்று கொண்டிருந்தார். இதனை கவனித்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த முகமது நதீம், முகமது டானிஸ் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகியோர் தாங்கள் பணியாற்றும் பனியன் நிறுவனத்தில் வேலைக்கு ஆட்கள் தேவை என கூறி லட்சுமி நகர் பகுதியில் உள்ள அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு இளம்பெண் உட்பட 3 பேரையும் அழைத்து சென்றதாக சொல்லப்படுகிறது. இரவு தங்கள் அறையில் தங்கிக் கொள்ளலாம் என கூறியிருக்கிறார்கள். 6 பேரும் இரவு உணவு உட்கொண்டு விட்டு அறையில் தூங்கி இருக்கிறார்கள். அப்போது 3 வயது குழந்தையின் கழுத்தில் கத்தி வைத்து மிரட்டி பெண்ணை 3 பேரும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. வெளியில் கூறினால் கொன்று விடுவதாக மிரட்டி அங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்து வெளியேறிய ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் வடக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்கள். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து திருப்பூர் வடக்கு போலீசார் முகமது நதீம், முகமது டானிஸ் மற்றும் 17 வயது சிறுவனை கைது செய்துள்ளார்கள். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து திருப்பூர் வடக்கு போலீசார் முகமது நதீம், முகமது டானிஸ் மற்றும் 17 வயது சிறுவனை கைது செய்துள்ளார்கள். பாதிக்கப்பட்ட பெண் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கைது செய்யப்பட்டவர்கள் மீது உயிர் பயம் ஏற்படுத்துதல் மற்றும் கூட்டு பாலியல் வன்கொடுமை ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தற்போது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. திருப்பூரில் வடமாநில பெண் தொழிலாளியை கணவர் கண்முன்னே கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த பீகாரைச் சேர்ந்த 3 கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் எனவும் தற்போது கோரிக்கை எழுந்திருக்கிறது.